வணக்கம். வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமான ஏகாதசி. மார்கழி மாதம் டிசம்பர் மாதத்தில் வருகின்ற சுக்லபக்ஷ ஏகாதசி. இந்த நாளில் விஷ்ணுவின் வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இது பரமபதத்தினை குறிக்கும். விஷ்ணு பத்ம புராணத்தின்படி முராசுரன் என்ற அசுரனை அழிக்க விஷ்ணு ஏகாதசி தேவியை உருவாக்கினார். அந்த நாளை நினைவு கூர்ந்து ஏகாதசி விரதம் கொண்டால் பாவங்கள் நீங்கி ஆன்மீக உயர்வு, மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஏகாதசி மற்ற எல்லா ஏகாதசிகளையும் விட உயர்ந்த மற்றும் புனிதமான ஏகாதசியாக நம்பப்படுகிறது. எப்படி கடைபிடிக்க வேண்டும்? தசமி 10ஆம் நாள் மதிய உணவுக்கு பிறகு உண்ணாமல் இருப்பது வழக்கம். ஏகாதசி முழு விரதம் இல்லது அரை விரதம். பழம், பால், சத்துவ உணவு, அரிசி, தானியங்கள் அறவே தவிர்க்கப்படுகிறது. தரிசனம் அடுத்த நாள் துவாதசி அன்று பஞ்சாங்கப்படி சரியான பாரணை நேரத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும். கோவில் வழக்கங்கள். திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய விஷ்ணு கோயில்களில் வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது. பக்தர்கள் அந்த வாசல் வழியாக செல்வது பரமபதத்திற்கான வழியை கொடுக்கும். ஸ்ரீரங்கத்தில் 20வது நாள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி ஏன் கொண்டாடப்படுகிறது? வைகுண்ட ஏகாதசி என்பது சாதாரண ஏகாதசிகளில் ஒன்று அல்ல. இது பரமபத வாசல் திறக்கும் நாள், அதாவது மோட்சம் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு வழங்கும் நாள் என்பதை குறிக்கும். இது பக்தர்களுக்கு பாவ நாசம், ஆன்மீக உயர்வு, அறிவொளி ஆகியவற்றை அருளும் நாளாக கருதப்படுகிறது. இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்து மிகவும் புண்ணியம் இருப்பது, இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஏகாதசி திதிதானே விஷ்ணுவின் அளவற்ற கருணையின் வெளிப்பாடு என்று புராணங்கள் கூறுகின்றன. வைகுண்ட ஏகாதசி எப்படி உருவானது? முராசுரன் என்ற அசுரன் தான் ஏகாதசிக்கே முக்கியம். பத்ம புராணத்தில் வரும் கதைப்படி முராசுரன் என்ற அந்த அசுரன் தெய்வங்களையும் மனிதர்களையும் மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்தார். அவனை அழிக்க எந்த ஆயுதமும் உதவவில்லை. விஷ்ணு தன்னில் இருந்து ஒரு பெண் சக்தியை உருவாக்கினார். அவளே ஏகாதசி தேவி என்று அழைத்தாள். ஏகாதசி தேவி முராசுரனை அழித்தாள். இதை பார்த்த விஷ்ணு மிகவும் மகிழ்ந்து அவளை ஏகாதசி என்று அழைத்தார். விஷ்ணுவின் வாக்கு, அதாவது வரம், அவளிடம் கூறினார். என்னை உண்மையுடன் வழிபட்டு இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி என் பரமபதத்தை அடைவார்கள். அந்த நாளே வைகுண்ட ஏகாதசி என்ற புனித தினமாக உருவானது. ஏன் வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது? வைகுண்டம் என்பது விஷ்ணுவின் பரமபதம். இந்த ஏகாதசி அன்று வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது. பரமபதத்திற்கான வாசல் திறப்பது என்ற தத்துவத்தை குறிக்கிறது. இது அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்று பக்தர்களுக்கு வைகுண்ட பாதை திறக்கப்பட்டுள்ளது. எனவேதான் இந்த நாளில் வைகுண்ட வாசல் வழியாக செல்லும் பக்தர்கள் எல்லா குறைகளும் நீங்கி ஆன்மீக முன்னேற்றம் அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னா, மனிதனின் மனம் மிகவும் செயல்படாத நாள் என்று யோக சாஸ்திரம் கூறுகிறது. உண்ணாமை, பிரார்த்தனை, ஜெபம் மனதை சுத்தமாக்கும். இதனால் அக ஞானம் வளரத் தொடங்கும். வைகுண்டம் என்ன? புராணத்தில் அது ஒரு திவ்ய லோகம். ஆன்மீக ரீதியில் வைகுண்டம் மனத்தில் விரோதம், கோபம், பாவம் இல்லாத நிலையை நமக்கு தருவது. இதை நம்ம பின்பற்றி நடந்தோம்னா நிச்சயமாக நமக்கு வைகுண்ட பிராப்தி, அதாவது மோட்சம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஏன் இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய புத்தி சுத்தி பெற, புத்தி நல்ல நிலைக்கு வருவதற்கு. இந்த விரதம் இருந்தோம்னா மனது அமைதி கிடைக்கதற்கு, நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிவிடும், ஆன்மீக வளர்ச்சி உயர்ந்துவிடும். இதெல்லாம் பண்ணா விஷ்ணுவினுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்பதில் எவ்வளவும் சந்தேகமில்லை. இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.